வந்தோடனே எனக்கு வந்து காரக்குழம்பு செஞ்சு கொடு. எங்கள் வீட்டில் நான் செய்யறதே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. சரி இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து வத்த குழம்பு செஞ்சு முடிச்சிட்டேன். அதில் வந்து டச்சுங்களை மட்டும் அவங்க பண்ணிப்பாங்க. பொரியல்லாம் அவங்களே செஞ்சு 3 நாள் இருந்தாங்க. 3 நாளாக சும்மாவே உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்னா நீ உட்காரு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவால் மட்டும்தான் முடியும். என் கண்ட்ரோலே கிடையாது ஒரு ஐயா. அவங்க வந்து ஆயா ஆயான்னு சொல்லிட்டு அவங்க கூடயே தான் சுற்றிட்டு இருந்தேன். இங்கே கழுவுறது மொழுவுறது ஊட்டுறதுன்னு எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. அதனால் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. ஒரு சைடில் வந்து சந்தோஷமாக இருந்தாலும் நல்லா சாப்பிட முடியும், நல்லா தூங்க முடியும், நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம், வேலையே இல்லாமல் இருக்கும் அப்படின்னாலும் அதுக்கப்புறம் திரும்ப ரொட்டீனுக்கு நம்ம அதை வரணுன்னும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்டா வந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா டோட்டலாக சோம்பேறியா ஆன மாதிரி இருக்குது. இப்போ வேலை செய்யணுமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு. இவரை கையிலே பிடிக்க முடியல. சென்ட்ராஸை ஓவர் ஆட்டம் தான். ஏன்னா எப்பயுமே பாட்டி வந்துட்டு ஓவர் சப்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் ஆட்டம் போடுவார். இப்போ வந்து சொல்லவே தேவை